ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா குரூப் 2 எம்ப்ளாய்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் செகண்ட் கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் சம்ஸ் மட்டும் நம்ம பார்த்தலாம் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்டோம். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரண்டு பகா எண்களின் மீப்போமா அப்படின்னா எல்சிஎம்மு 161. 3y மைனஸ் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸ் என்பது ஒய்யை விட பெரியது. ரெண்டு நம்பர் வந்து பார்த்தோம்னா பெருக்கிறது மூலமாக 161 கிடைக்குது. அதில் வந்து பெரிய நம்பராக இருக்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பகா எண்கள்னு கொடுத்துட்டாங்களா. பகா எண்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒன்னாலையும் தன்னால் மட்டும் வகுப்படக்கூடியது பகா எண்களா. அப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே என்னென்ன பகா எண்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 20 வரைக்கும் எடுத்து எழுதலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம அந்த ரெண்டு நம்பரை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகும். இப்போ வந்து 1, அதே போல் 3, 5, 7, 11, 13, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 17 இருக்குமா, 19. இதோட நம்ம நிறுத்தலாம். இப்போது இதிலிருந்து நம்ம ஒரு பகா எண்ணை எடுக்க போகிறோம். எப்படின்றத பார்ப்போம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய பகா எண்களை எடுத்து இந்த 161 கூட நம்ம டிவைட் பண்ணலாம். எது வந்து பார்த்தோம்னா முழுசாக டிவைட் ஆகி 0ன்னு வருதோ அந்த நம்பர் தான் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பராக வந்துடும். ஏன்னா டிவைட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர், டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ அந்த எண்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய ரெண்டு நம்பர் தான். இப்போ 1 வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் நமக்கு ஒன்னாலையும் இது தன்னாலையும் தான் வகுப்படுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 5 15 மீதி 1 மிச்சம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து 4 12 இல்லை 3 9 அப்படிங்கிற மாதிரி வரும். கண்டிப்பாக இங்கே 3 வராது, சரிங்களா? ஏன்னா வந்து 1 மீதி ஆகுது. 5ஆல் கம்பல்சரி வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1 0வா இருந்திருக்கணும் லாஸ்ட்டாக, இல்லை அப்படின்னா 5 மடங்காக இருந்திருக்கணும். அப்போ 7 எடுத்துக்கலாமா? இப்போ 7 இந்த இடத்துல வைக்கலாம். 2 7 14ங்களா? அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும், மீதி 1, 3 7 21. அப்போ பார்த்தோம்னா 0 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சா? அப்போ அந்த ரெண்டு எண்கள் என்ன அப்படின்னா 7 23 அப்படிங்கிறது தானே. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாமா, 7 23. இந்த இடத்துல சொல்லிட்டாங்க எக்ஸ் அப்படிங்கிறது தான் பெரிய எண் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 23ன்னு எடுத்துக்கலாம், ஒய் அப்படிங்கிறது 7ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் இதில் போயிட்டு அப்ளை பண்ணிடலாம். இந்த இடத்துல மேலே போகிறோம் பாருங்க, 3. ஒய் அப்படிங்கிறது வந்து சின்ன நம்பரா, இன்ட்டு 7. அடுத்து மைனஸ், ஏன்னா சென்ட்ரல் மைனஸ் இருக்குது. எக்ஸ் அப்படிங்கிறது 23. 21 மைனஸ் 23 மைனஸ் 2ன்னு கிடைக்குமா? அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா -2 தான். இப்போ மேலே எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பர் அந்த ரெண்டு நம்பர்னு தெரியணும்ல, அதுக்காக தான் நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேகமாகவே போகிறதுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா 177. இதுவுமே வந்து பார்த்தோம்னா மேலே பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஏ மற்றும் பி ஆகிய இரு சார்பகா எண்கள். ஏ வந்து பார்த்தீங்கன்னா பெருசு, ஏ கிரேட்டர் தென் பின்னு இருக்கு என்றவாறு உள்ளது. அவற்றின் மீசிமா 209 எனில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பியின் மதிப்பு காண்க. மேலே பார்த்தா அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏ அப்படிங்கிறது பெரிய நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாங்க. சார்பகா எண்கள் அப்படின்னா HCF 1ங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கணும். HCF என்ன? 1. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு போக தேவையில்ல. மேலே பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து நம்ம இங்கே இருக்கிற 209 டிவைட் பண்ணுறது மூலமாக 0 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் அந்த ரெண்டு நம்பர். ஏன்னா ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும்ல, அதனால் சொல்லக்கூடியது தான். இந்த இடத்துல 3ஆல் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 3 அப்படிங்கிற போது 6 18 மீதி 2 தான் மிச்சம் ஆகும். 9 27 அப்பவும் மீதி 2 மிச்சம் ஆகுது. அதனால் கண்டிப்பாக இது வராது. 5ஆல் வாய்ப்பே இல்லை. 7ஆல் வருமா அப்படின்னா 2 7 14 மீதி 6, 9 7 63 தான் வரும். அதே போல் 17 70ன்னு வந்துடும். அப்போ கண்டிப்பாக இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து இருக்கக்கூடியது 11 தான். அப்போ 11ஆல் நம்ம பார்க்கலாமா? 11ன்னு போடும்போது 11 11 மீதி 9 இருக்கும், இங்கே ஒரு 9. அதே போல் 9 11 99. இப்போ 0ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ ரெண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கிறது கிடைச்சிருச்சிங்களா நமக்கு? ஏ அப்படிங்கிறது தான் வந்து பெரிய நம்பர்னு சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடியது 19 தான் வந்து பெருசு. அதே போல் பி அப்படிங்கிறது சின்ன நம்பர். இப்போ ரெண்டு நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா? நமக்கு கிடைச்ச இந்த ரெண்டு நம்பரை நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணலாமா? ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 19 ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது 11. 19 19 நம்ம இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான், 0 1 9 9 81. அதே போல் 9 9 9 9 2 18. நம்ம இப்படியே வந்து எடுத்துக்கலாம் டைரெக்டாகவே. 1 2 8 16 3. மொத்தமாக 361 மைனஸ் 11ன்னு வருது. ஓகே, இதை அப்படியே நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 350ன்னு வரும்.
அப்போ 350 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். மேலே பார்த்த சம்முக்கு வந்து பார்த்தோம்னா -2. ஓகே, அது ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க, ரெண்டும் டிஃப்ரென்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் 78th கொஸ்டின். இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து எல்சிஎம் எடுக்கணும். நமக்கு எல்சிஎம் எடுக்கிறது எப்படிங்கிறது தெரியும். டைரெக்டாக நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமா? 54. நம்ம எப்போவுமே வந்து 2 எடுப்போம். கண்டிப்பாக அதிலிருந்து எடுத்துக்கலாம். இல்லை வந்து பார்த்தோம்னா 5 காமனாக வரும். நம்ம 5ஆல் கூட எடுக்கலாம். 3 5 15 24 7 5 35. மீதி நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். மீதி 3ஆல் வருமானு பார்ப்போமா? 3ஆல் போடலாம். 1 3 8 24 7 1 3. அதே போல் வந்து 8 24. இந்த இடத்துல பார்த்துருவோமா? திரும்பவும் வந்து நம்ம 2ஆல் போடலாம். கண்டிப்பாக 1 4 2 8 7 9 2 18. அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மீதி நிற்கும், வேறு எதாலையும் டிவைட் ஆகாது. அவ்வளோதான், நம்ம அதை வந்து இன்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கூடியது தான் ஆன்சர். 5 15 30 120 120 இன்ட்டு 9 7 63. இதை நம்ம இன்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 3 2 6 3 1 3 6 2 12க்கு 2 மீதி 1 6 1 6 1 7. கடைசியில் நம்ம 0 சேர்த்துக்கலாம். 6 5 7 லாஸ்ட் 0. கிடைச்சிருக்கக்கூடியது 7560. ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏவே வந்து கரெக்ட். இங்கே 0.54 நம்ம 100ஆல் இன்ட்டு பண்ணோம்னா 54. 1.8 வந்து 100ஆல் இன்ட்டு பண்ணும்போது 180. 7.2 வந்து 720 மாறும். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 2 4 7 2 14ன்னு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே 9 2 18 3 2 6 6 2 12. 2ஆல் காமனாக வந்து டிவைட் ஆகுது. 3ஆல் போட்டோம் அப்படின்னா 9 3 27 3 9. அதே போல் 1 3 2 6. திரும்பவும் வந்து நம்மளால் 3ஆல் போட முடியும். 3 9 1 3. அதே போல் 4 12. இப்போ வந்து எல்லாமே காமனாக நம்மளால் போட முடியாது. இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 3 2 6 6 18. அப்போ நம்ம வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த இடத்துல 0.18 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 180வது சம். இங்கே இருக்கிற மாதிரி 108 135 162 ஆகியவற்றின் மீசிமா பி எனில் பி டிவைடட் பை 4 மதிப்பு காண்க. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, அப்படியே எடுத்து எழுதுவோம். 108 135 162. நம்ம சின்ன நம்பர்லேருந்தே வந்து எல்சிஎம்முக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பெரிய நம்பர் போட்டோம்னா தப்பாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சின்ன நம்பர்லேருந்தே போகலாம். 2 இருந்து எடுத்துக்கிட்டோம்னா 5 2 10 4 2 8 6 2 12. ஸோ இந்த இடத்துல வராது, இது வாய்ப்பு இல்லை. அந்த 135 அப்படியே போட்டுக்கலாம். 8 2 16 2 2. அதே போல் இங்கே இருக்கிறது அடுத்தடுத்த 2 நம்பராலே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். 3ஆல் இது காமனாக டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக வரும். 1 3. அதே போல் 8 24 4 12 5 15 2 6 7 21 வருது. அதே போல் திரும்பவும் 3ஆல் வரும். 6 18 1 5 5. அதே போல் 9 27. திரும்பவும் 3ஆல் வரும். 2 6 5 5 3 9. இங்கே இருக்கிறது எதுவுமே வந்து காமனாக டிவைட் ஆகாது. அதனால் நம்ம இங்கே இருக்கிற இந்த நம்பர்ஸும் கீழே இருக்கிற இந்த நம்பர்ஸும் வந்து இன்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 6 6 18 18 54. ஓகே, 54 வச்சுக்கலாம். 10. அதே போல் 30. ஓகே, 5 30. இந்த இடத்துல இன்ட்டு பண்ணிடுங்க. 0 கடைசியில் சேர்த்துடலாம். 4 12 மீதி 1 3 5 5 1 16 ஒரு 0. ஓகே, 1620 வந்துச்சுங்களா? இந்த 1620 இங்கே ஆப்ஷனில் இருக்குது. எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக நம்ம போட்டக்கூடாது. ஏன்னா வந்து இங்கே பி டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம கிடைச்சிருக்கக்கூடியதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 4 16 5 20. அப்போ 0 வரும் சென்டரில். மொத்தமாக 405 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தோம்னா 181வது கொஸ்டின். 181மே ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும், அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்கே ரூட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு 169 வரும்? 13 13 169. எந்த நம்பருக்கு கியூப் எடுத்தால் 27 வரும்? 3 9 9 27. இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அடுத்து பார்த்தோம்னா 64 வந்து 4ஓட கியூப் தான், 4ன்னு போட்டுக்கலாம். ஸ்கொயர் வந்து பார்த்தோம்னா 12ஓட ஸ்கொயர் தான் 144. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் ஆன்சர். இந்த இடத்துல டேரெக்டாக நம்ம வந்து 13 வந்து எடுத்துக்க முடியாது. நம்ம 2 2ஆகவே போடுவோமா? 13 அப்படியே வரும், 3 வரும், 2 6ன்னு வந்துடும். இப்போ நம்ம 3ஆல் எடுத்துக்கலாம்.
13 1 அதே போல் 2ன்னு வந்துடும் 2 6 திரும்பவும் நம்ம 2ஆல் போட்டோம் அப்படின்னா 13 1 1 1 இப்போ சைடில் இருக்கிறது கீழே இருக்கிற இந்த 13 நம்ம இன்ட் பண்ணிட்டோம்னா போதும் 2 6 6 2 12 12 இன்ட்டு 13 இதை நம்ம இன்ட் பண்ணோம்னா ஆன்சர் 3 2 6 3 1 3 1 2 2 1 1 1 6 5 1 156 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தோம்னா 182வது கொஸ்டின். 400 மற்றும் 500 இடையே 8 12 16ஆல் வகுக்கும் போது மீதி 5 தரக்கூடிய எண்களின் கூடுதல் காண்க. இந்த கொஸ்டின்ல நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக பார்க்கணும். எல்சிஎம் எடுக்கணுமா HCF எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க 8 12 16ஆல் வகுக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வகுக்கிற நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா எல்சிஎம், வகுபடும் எண் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா HCF. இதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ எல்சிஎம்மா HCFன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். 8 12 16 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 2 2ஆவே போடுவோம். 4 2 8 6 2 12 8 2 16 திரும்பவும் 2ஆல் போட்டோம்னா 2 2 4 3 2 6 4 2 8 மறுபடியும் 2ஆல் போடலாம். 1 2 2 3 அதே போல் 2 2 4 இப்போ வேறு நம்பராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை வந்து அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். 2 2 4 4 2 8 8 24 48 எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 48 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த 48 அப்படிங்கிறது இந்த எண்ணால் வகுப்படும் போது மீதி 5 தரக்கூடிய எண்களின் கூடுதல். எதுக்கு மேலேனா 400க்கும் 500க்கும் இடையில எத்தனை நம்பர் வகுப்படுதோ அந்த நம்பர் மீதி 5 கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த 2 எண்ணையும் கூட்டும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் இங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இன்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 5ன்னு போட்டோம்னா கூட 5 25 நம்ம 50ன்னு சொல்லி முழு நம்பராக வச்சே போடலாம். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி போடும்போது 250 தான் வருது. அப்போ 10ஆல் எடுத்தோம் அப்படின்னா 480ன்னு வந்துடும். அப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நம்பர்ஸ் இருக்கலாம் இல்லையா? அதனால் நம்ம 9ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். 8ன்னு போட்டிங்கன்னா 400க்கு உள்ளே வரும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ட்டு பண்ணிட வேண்டியதுதான். 9 8 72க்கு 2 மீதி 7 4 9 36 அதே போல் வந்து இங்கே ஒரு 7 இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 432 அப்படின்னு வந்துருமா? 43 இது கூட ஒரு 5 கூட்டினீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியது 437. ஏன்னா மீதி வந்து 5 கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கூடியும் நம்ம தனித்தனியாக கூட்டணும். அப்போது 437 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இப்போ அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா இது கூட கூட்டிடக்கூடாது. நம்ம 5 கூட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த எண் நமக்கு முன்ன கிடைச்சது இல்லையா ஒரு ஒரிஜினல் நம்பர். இது கூட 432 கூட ஒரு 48 கூட்டினீங்கன்னா, ஏன்னா இங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான். 400க்கும் 500க்கும் இடையில எத்தனை நம்பர் வருதுன்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான் 2 8 10 ஆச்சு, மேலே 1 4 4 8 இங்கே ஒரு 4 ப்ளஸ் ஒரு 5. ஏன்னா மீதி 5 கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 485 இது வந்து 2வது நம்பர். இங்கே 1 இங்கே 2 இது ரெண்டையும் நம்ம வந்து கூட்டிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கிறது அப்படியே கொண்டு வந்துடலாமா? 437 5 7 12க்கு 2 மீதி 1 9 3 12க்கு 2 மீதி 1 இங்கே ஒரு 9 922 அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இங்கே டி தான் ஆப்ஷன். 922 இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 183. இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடியதில் HCF தான் கேட்குறாங்க. இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். HCF ஆஃப் Pன்னு கொடுத்துறாங்க. HCF அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஃபார்முலா மாதிரியோ இல்லை நம்பர்ஸ் எது கொடுத்தாலுமே சரி இருக்கிறதுல ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கணும். அப்போ அதை தானே எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம இப்படி டேரெக்டாக எடுத்துக்கலாம். கீழே எடுத்து எழுத தேவையில்லை. இங்கே A இருக்குது. இங்கே A இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அதே போல் இங்கே M இருக்குது. இங்கே M இருக்கானா? இருக்குது. அடுத்து இங்கே 6 இருக்குது. இங்கே 6 இருக்கானா? இருக்குது. ஆனால் இங்கே 2 இருக்குது. இங்கே 2 இல்லை. அதனால் இருக்கக்கூடியது காமனாக இருக்கிறத மட்டும் ஒரு டைம் எடுத்து எழுதுனீங்கன்னா போதுமானது. M 6. அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 84வது கொஸ்டின். 1 முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது? நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் போட்டு எல்சிஎம் எடுத்துட்டோம்னா வரக்கூடியதான் ஆன்சர். அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நம்ம சின்ன நம்பர்லேருந்து போவோமா? 2ஆலேருந்து கொடுப்போம். 1 அப்படியே வரும். 1 2 2 3 2 4 3 2 6 4 2 8 9 அப்படியே வரும். 2 10 திரும்பவும் வந்து நமக்கு 2ஆல் வருமானு பார்ப்போமா? வாய்ப்பு இருக்குது. 2ஆலேயே கொடுப்போம். 1 1 3 1 2 5 3 7 2 9 5 5ஆல் கொடுப்போமா? ஏன்னா 2 5 இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா வந்து சுருக்கிட்டே வரலாம். இல்லைனா 3ஆல் கொடுப்போம்.
3ஆல் போட்டோம்னா 1 1 1 1 5 1 7 2 3 அதே போல் 5. திரும்ப வந்து 5ஆல் கொடுக்கலாமா? ஏன்னா 2 காமனாக இருக்குது, 2 நம்பரு. 5ஆல் போடும்போது 1 1 1 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 7 2 3 1. இப்போ இங்கே இருக்கிறது வேறு வேறு நம்பராக இருக்குது, அப்படியே நம்ம இன்ட்டு பண்ணிக்கலாமா? ஓகே, இவ்வளோ தான். இங்கே சைடில் இருக்கிற இந்த நம்பரும் கீழே இருக்கிற இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம இன்ட்டு பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது தான் நமக்கு ஆன்சர். இப்போது 2 4 4 12 12 5 60 நம்ம வச்சுப்போம். 2 14 14 இன்ட்டு 3 மொத்தமாக 42ன்னு வருமா? அவ்வளோதாங்க. இப்போது 2 0 0 2 6 12 4 0 0 4 6 24 0 2 5 2 2520 இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது. இதுதான் ஆன்சர். சரிங்களா? மொத்தமாக நம்ம எல்சிஎம் எடுத்தாலே போதுமானது தான். ஓகே, அடுத்து வந்து 185வது கொஸ்டின். இதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ - 1, x² - 2x + 1 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீசீமா காண்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நம்ம x⁴ - 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா a⁴ - b⁴ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும்ல. ஸோ என்ன அப்படின்னா கீழே எழுதுற பாருங்க, a² + b² a + b அதே போல் a - b. ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா போதுமானது தான். இப்போது ஏவுக்கு பதிலாக x² ப்ளஸ் பிக்கு பதிலாக 1² கொடுத்தாலும் அதே தான், 1ன்னு கொடுத்தாலும் அதே தான். அதனால் அங்கே மேலே வந்து 1க்கு மேலே ஸ்கொயர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் இந்த ஏவுக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 இந்த ஃபார்முலா தான் கொடுக்குறோம். அதே போல் வந்து பார்த்தோன்னா ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் பிக்கு பதிலாக 1. இப்போ கடைசியாக கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தோம்னா இது ஆச்சுங்களா? நம்ம வந்து மேலே கொடுத்துருக்கக்கூடிய 1த்துக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம், இதுக்கு மட்டும்தான். அடுத்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இதுக்கான ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? இதை நம்ம வந்து மேலே போட்டுக்கலாம். x² - 2x + 1ன்னு இருக்கா? அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா a - b ஹோல்² ஃபார்மேட்டில் இருக்குங்க. ஃபார்முலா அப்படிங்கிறது a² + b² - 2abங்களா? இந்த இடத்துல a அப்படிங்கிறது எக்ஸுன்னும் b அப்படிங்கிறது 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இந்த இடத்துல போய் போடணும், இதில் போடணும் நம்ம. அப்போது ஏவுக்கு பதிலாக எக்ஸு மைனஸ் பிக்கு பதிலாக 1 அதுக்கப்புறம் ஹோல்² அப்படிங்கிறத கொடுத்தா போதும். நம்ம கிடைச்சிருக்கக்கூடியது இதுதான் ஆன்சர். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இதில் எது வந்து அதிகமாக இருக்கோ அது 1 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதுமானது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா x - 1 ஹோல்² இருக்குது, இங்கே வந்து x - 1ன்னு இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது 1 எடுத்தால் போதும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுக்கில் எது பெருசாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். அப்போது வந்து x - 1 ஹோல்². அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா மீதி 2 இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். x² + 1 x + 1. இப்போது இது மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா போதும். இதுதான் வந்து நமக்கு ஆன்சருமே கூட. ஓகே, ஆப்ஷன் வச்சு செக் பண்ணிடலாமா? இந்த இடத்துல x - 1 ஹோல்², x - 1 ஹோல்² இது கிடையாது. x - 1 ஹோல்² இங்கே இருக்குது. அடுத்து வந்து x² + 1 x² - 1 தான் இருக்குது, இங்கே வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தோம்னா மூணாவது அங்கே சி பார்ப்போம், x² + 1. ஓகே, அதே போல் x - 1 ஹோல்² இருக்குது, x + 1. அப்போ வந்து சி தான் வந்து நமக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்த சம்ஸில் ஒரு 15 மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் மீதி இருக்கிற ஒரு 10 ரீசனிங் டாபிக்ஸ் தான். அது தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்து சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறோம், ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும்.